மித்ரா மேடம் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றாங்க? இவங்க விஷயம் இல்லாம நம்மளை கூப்பிட மாட்டாங்களே. ஆ, என்னவா இருக்கும்? என் ஆளுங்க ஆதிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. விஷயம் தெரிஞ்சதுன்னா தொலைச்சிருவாங்களே. ஆ, ஆ, எதுவா இருந்தாலும் பேசி பார்ப்போம். ஏய் துரை, எங்க இருக்க? மேடம், இங்கதான் இருக்க மேடம். வெளியில ஒரு வேலையா வந்திருக்கேன். நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையா இருந்தாலும் அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நான் சொல்ற வேலையை முதல்ல பண்ணு. என்ன விஷயம் மேடம்? டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? இந்த மாதிரி நீ பேசுறதுதான் எனக்கு பிரச்சனையே. என்ன ஏதுன்னு நீயா ஒரு முடிவு பண்ணாம நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணு. ஓகே மேடம், சொல்லுங்க. இங்க பாரு, ஆதி இப்ப பாரதியை கூட்டிட்டு வீட்ல இருந்து வெளியே கிளம்பி போயிருக்காரு. ஏதோ பிசினஸ் மீட்டிங்காக போறதா சொன்னாரு. எனக்கு என்னமோ ஆதி சொன்னதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. ஏதோ ஒரு விஷயத்த அவரு என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. நீ என்ன பண்ணு, ஆதிய ஃபாலோ பண்ணி ஆதி பாரதியை கூட்டிட்டு எங்க போறாருன்னு கண்டுபிடி. அட கடவுளே, இப்படி ஒரு அசைன்மெண்ட் மித்ரா மேடம் கொடுப்பாங்கன்னு தெரியாம போச்சு. நம்ம ஆல்ரெடி ஆதியை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாங்க. அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? என்ன கை நீட்டி அடிச்சதுக்கு அவன் அனுபவிச்சே ஆகணும். இப்போதைக்கு மேடம் கொடுக்கிற அசைன்மெண்ட்டை மட்டும் பண்ணிட்டு நம்ம வேலைய அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் துரை, இங்க பேசிக்கிட்டு இருக்க, நீ பதிலே சொல்லாம நீ பாட்டுக்கு இருக்க. எல்லாம் புரியுது மேடம். ஆதி சார் எங்க போறாருன்றத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்லணும், அவ்வளவுதானே? உங்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் அப்டேட் பண்றேன். ஆனா இப்போ ஆதி சார் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதி பாரதியை கூட்டிட்டு ஆபீஸ் போயிட்டு அங்க இருந்துதான் கிளம்புவாருன்னு நினைக்கிறேன். நீ ஆபீஸ் முன்னாடி வெயிட் பண்ணா ஆதியை ஃபாலோ பண்ணலாம். ஓகே மேடம், சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன்.